வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஜிடிஆர்பி என்பது மிகவும் முக்கியமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாகும். இந்த தேர்வில் வெற்றி பெற அதிக நேரம் படிப்பது மட்டுமல்ல, சரியான வழிகாட்டுதல், திட்டமிட்ட தயாரிப்பு மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியும் அவசியம். அதற்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் யூஜிடிஆர்பி தேர்வுக்கான புதிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்களோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ்க்கு ஏற்ப எக்ஸாம் ஓரியன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கான்செப்ட் பேஸ்டு வீடியோ கிளாஸஸ், திட்டமிட்ட ரெகுலர் அண்ட் ரிவிஷன் கிளாஸஸ், தொடர்ச்சியான ஆன்லைன் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் அண்ட் ஃபுல் லென்த் எம்சிக்யூ ப்ராக்டிஸ், இது எல்லாமே நாங்கள் வழங்குகிறோம். எங்களின் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் முறையில் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற தேவையான முழுமையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்கப்படுகின்றன. இன்றைக்கி இந்த வீடியோவில் நமது க்ரௌன் அகாடமிலேருந்து எளிதில் புரியும் வகையில் தமிழில் தயாரிக்கப்பட்ட ஸ்டடி மெட்டீரியலில் இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ சாப்டர் ஒன்று பார்க்க போகிறோம், ஆல்காலஜி. ஓகேங்களா? பாசியியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசியியல், ஆல்காலஜி அல்லது ஃபைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைக்காலஜி, அதாவது பாசியலின் பொது பண்புகள், வகைப்பாடு, தாலஸ் அமைப்பு, பாசிகளின் வாழ்க்கை சுழற்சி முறை, அதாவது லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் ஆஃப் ஆல்கே, நிறமி உருவாக்கம், பாசிகளின் பாலின பரிணாம போக்குகள், அதாவது எவல்யூஷனரி ட்ரெண்ட்ஸ் இன் த செக்ஷுவாலிட்டி ஆஃப் ஆல்கே, பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம். அதுக்கப்புறம் டைப் ஸ்டடியில் நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் லைஃப் சைக்கிள் ஆஃப் அனாபினா, ஓகேங்களா, நாஸ்டாக், ஸ்பைருலினா, டயட்டோம்ஸ், கிளாமிடோமோனஸ், ஊடகோனியம், அதுக்கடுத்து கடைசியாக பயிற்சி வினாக்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசியலின் பொது பண்புகள், அதாவது ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபைக்காலஜின்ற ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாசியலின் பொது பண்புகள், அதாவது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைக்காலஜி. பாசியல் அல்லது ஆல்காலஜி என்பது பாசிகளை பற்றிய அறிவியல் ஆகும். பாசிகள் என்பது ஒற்றை செல் நுண்ணுயிரிலிருந்து பெரிய கடல் பாசி வரை இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்களை பல வகை இந்த குழுவாக தான் இருக்கும். இவை நீர்வாழ் சூழல்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் இயற்கை சூழலின் முதன்மை உற்பத்தியாளராகவும் செயல்படுகின்றன. பன்முகத்தன்மை இருந்தாலும் பாசிகள் சில அடிப்படையான பொது பண்புகளை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணிய ஒற்றை செல்கள் முதல் மாபெரும் பாசிகள் வரை பறந்து விரிந்த ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்களின் ஒரு பல்வகைப்பட்ட குழு அப்படின்றதே நம்ம இது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வாழ்விடம் மற்றும் பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பாசிகள் நீர்வாழ் உயிரினங்கள். ஓகேங்களா? பெரும்பாலான பாசிகள் நீர்வாழ் உயிரினங்கள். இவை நன்னீர் சூழல்கள், அதாவது ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மற்றும் கடல் சூழல்கள் இரண்டிலும் பரவலாக காணப்படுகின்றன. கடல் பாசிகள், அதாவது மெரைன் ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ குறிப்பாக கடலின் மேற்பரப்பு முதல் சில ஆழம் வரை காணப்படும் இந்த கடற்பாசிகள். ஏன்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சூரிய ஒளி இங்கு தான் கிடைக்கும். நன்னீரில் காணப்படும் பாசிகள் நீரின் ஊட்டச்சத்து அளவுக்கு ஏற்ப வேகமாக வளர்ந்து சில நேரங்களில் ஆல்கல் ப்ளூம் உருவாக்க முடியும். ஓகேங்களா? என்னது ஆல்கல் ப்ளூம்? ஓகேங்களா? என்னென்னா நன்னீரின் ஊட்டச்சத்து அளவுக்கு, அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் பாசிகள் க்ரோத் ஆகுதுன்னா அந்த நீரின் ஊட்டச்சத்து அளவுக்கு ஏற்ப வேகமாக வளரும் சில நேரங்களில். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஆல்கல் ப்ளூம்ஸை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஈரமான நிலப்பரப்பு, அதாவது மாய்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் சர்ஃபேஸஸ்லேயும் பாசிகள் வளரும். ஓகேங்களா? அதுதான் ஃப்ளாங்டோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈரமான நிலப்பரப்புகளில் இருக்குது, மாய்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் சர்ஃபேஸஸில். சில பாசிகள் பார்த்திங்கன்னா நீருக்கு வெளியிலேயும் ஈரப்பதம் உள்ள நிலப்பரப்புகளிலும் வாழும். இது ஈரமான மண், பாறை மேற்பரப்புகள், மரத்தண்டு, சுவர்கள் மற்றும் கற்கள் போன்ற இடங்களில் வளர்கின்றன. பொதுவாக பார்த்திங்கன்னா மழைக்காலம் அல்லது ஈரப்பதம் உள்ள சூழலில் அதிகமாக காணப்படும். இவ்வகை பாசிகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாங்டோடைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது சிறிய அளவில் இருந்தாலும் சுற்றுச்சூழல் ஈரப்பத சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. ஸோ இந்த ஃப்ளாங்டோபைட்ஸை பற்றி நமக்கு பிஜிடிஆர்பி 2025 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ளாங்டோபைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மழைக்காலம் அல்லது ஈரப்பதம் உள்ள சூழலில் அதிகமாக
பாசிகள் வந்து காணப்படுகின்றன. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரமான மண், பாறை மேற்பரப்புகள், மரத்தண்டு சுவர்கள் மற்றும் கற்கள் போன்ற இடங்களில் வளரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ளாங்டோபைட்ஸ் என அழைக்கப்படுகின்றோம். இது சின்னதாக இருந்தாலும் சரி சுற்றுச்சூழல் ஈரப்பத சமநிலையை பராமரிக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கூட்டு வாழ்வியல், அதாவது சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ஸ். பாசிகள் வந்து பல உயிரினங்களுடன் கூட்டு வாழ்வியல் முறையில் காணப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளுடன் இணைந்து லைக்கன் உருவாக்குவது மிகவும் முக்கியமான உதாரணம். ஓகேங்களா? பூஞ்சைகளோடு இணைந்து லைக்கனை உருவாக்குறது மிக முக்கியமான உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாசிகள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை வழங்கும், பூஞ்சைகள் பாதுகாப்பு மற்றும் ஈரப்பதத்தை வழங்கும். ஓகேங்களா? பாசிகள் வந்து அந்த ஆல்கே வந்து ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணோம், அந்த ஃபங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு. சரிங்களா? ஃபங்கை வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் லைக்கன்ஸை வந்து உருவாக்குகின்றன அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிம்பயோட்டிக் அசோசியேஷன், கூட்டு வாழ்வு தொடர்புகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த சில பாசிகள் வந்து ஹைட்ரா போன்ற நீர்வாழ் உயிரிகளுக்குள் வாழ்ந்து அவர்களுக்கு உணவாக பயன்படும் கரிம பொருட்களை வழங்குகின்றன. ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம சொல்லியிருந்தோம், பாசிகள் வந்து ஒளிச்சேர்க்கையை கொடுக்கும், அதனால் உணவு வழங்குது, ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு வழங்குது அப்படின்னு சொன்னோம். பூஞ்சைகள்ன்றது வந்து பாதுகாப்பு மற்றும் ஈரப்பதத்தை வழங்குது அப்படின்னு சொன்னோம். மேலும் சில பாசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரான்னு எடுத்துட்டிங்கன்னா அது நீர்வாழ் உயிரிகளுக்குள் வாழும். அப்போ என்னாகுன்னா அந்த உயிரிகளுக்கு தேவையான உணவாக பயன்படும் கரிம பொருட்களை எல்லாமே வழங்குகின்றன. இத்தகைய உறவுகள் பரஸ்பர நன்மை கொண்டது, அதனால தான் அதை மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவலிசம் பரஸ்பர நன்மை கொண்டதாக இருக்கிறதுனால தான் மியூச்சுவலிசம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் கூட்டு வாழ்வியல், சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர சூழல்கள், அதாவது எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் பாசிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான சூழல்களிலும் உயிர் வாழக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். ஒரு சில பாசிகள் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், வெப்ப நீரூற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதில் வந்து அதிகமான வெப்ப சூழல்களில் காணப்படுகின்றன. ஒரு சில பாசிகள் பார்த்தீங்கன்னா பனி மற்றும் பனிக்கட்டிகள் நிறைந்த குளிர் சூழலில் வந்து, அதாவது ஸ்னோ ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோ ஆல்கே குளிர்ந்த சூழலில் வளரும். சில வகை வந்து அதிக உப்பு கொண்ட நீர் குறைந்த ஊட்டச்சத்து சூழல் மற்றும் கடுமையான ஒளி நிலைகளிலும் வாழ்கின்றன. இதனால் பாசிகள் மிகவும் தகமை மற்றும் உயிர் வாழ்திறன் கொண்ட உயிரின குழுக்களாக கருதப்படுகின்றன. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹை டெம்பரேச்சர்லேயும் இருக்கும், இல்லைன்னா ஹை ஸ்னோ இருந்ததுன்னா அந்த குளிர்லேயும் இருக்கும். ஒரு சில பாசிகள் பார்த்திங்கன்னா அதிக உப்பு கொண்ட நீரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். குறைந்த ஊட்டச்சத்து சூழல்லையும் டெவலப் ஆகும், க்ரோத் ஆகும். கடுமையான ஒளி நிலைகளிலும் வந்து உயிர் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். இதனால் பாசிகள் அதுக்கு தேவையான அடாப்டபிலிட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சர்வைவல் எபிலிட்டியும் கொண்டதாகவே அந்த குழுக்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் இயற்கை சூழலில் முதன்மை உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? ஓகேங்களா? முதன்மை உற்பத்தியாளர்கள், அதாவது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்ட்டு ஏன் பாசிகளை நம்ம இயற்கை சூழலில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கான சரியான பதில் ஒளிச்சேர்க்கை மூலம் கரிம உணவை தயாரிக்கின்றன அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, கடல் பாசிகள் பெரும்பாலும் கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? கடல் பாசிகள் பெரும்பாலும் கடலின் மேற்பரப்பிற்கு அருகில், ஓகேங்களா, கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் காணப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சூரிய ஒளி கிடைப்பதால், ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சூரிய ஒளி கிடைப்பதால் தான் கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி, பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இணைந்து உருவாக்கும் கூட்டு வாழ்வியல் அமைப்பு எது? பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இணைந்து உருவாகும் கூட்டு வாழ்க்கை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக. பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இணைந்து உருவாக்கும் கூட்டு வாழ்வியல் அமைப்பு எதுனா லைக்கன்ஸ். அடுத்த கேள்வி, லைக்கனில் பாசி மற்றும் பூஞ்சைக்கு இடையே சரியான பங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக்கனில் பாசி மற்றும் பூஞ்சைக்கு இடையேயான சரியான பங்கு, ரெண்டோட பார்ட் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா,
பாசி வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு வழங்குகிறது. பூஞ்சை பாதுகாப்பு மற்றும் ஈரப்பதம் வழங்குகிறது. ஓகேங்களா, பூஞ்சை பாதுகாப்பு மற்றும் ஈரப்பதம் வழங்குகிறது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து, பாசிகள் தீவிர சூழல்களிலும் வாழ முடிவதற்கான முக்கிய பண்பு என்ன? அதாவது எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்லேயோ வாழ்வதற்கான முக்கிய பண்பு என்னன்னா தகமை, அதாவது அடாப்டபிலிட்டி. தகமை அதாவது அடாப்டபிலிட்டி. ஓகேங்களா, அடாப்டபிலிட்டி மற்றும் உயிர் வாழ்திறன், அதாவது என்னென்னா சர்வைவல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்வைவல் எபிலிட்டியும் அடாப்டபிலிட்டியும் இருக்கிறதுனால தான் எந்த கண்டிஷனாக இருந்தாலும், எவ்வளோ தீவிரமான சூழலாக இருந்தாலும் பாசிகள் வந்து வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான கேள்வியெல்லாம் வந்து இந்த ஹேபிட்டேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலஸ் அமைப்பு, தாலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாசிகளின் உடல் வந்து தாலஸ் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, பாசிகளின் உடல் என்னன்னு சொல்கிறோம்? தாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உண்மையான வேர், தண்டு மற்றும் இலை போன்ற அமைப்புகள் கிடையாது. அதனால் பாசிகளின் உடல் அமைப்பு எளிமையானதாக இருந்தாலும் அவற்றின் வடிவமும் அமைப்பும் வகைக்கு ஏற்ப மிகவும் வேறுபட்டதாகவே இருக்கும். தாலஸ் அமைப்பு பாசிகளின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு அடிப்படை நிலையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் வந்து வேர், தண்டு, இலை எதுவுமே இல்லை. ஆனால் அதனால் பாசிகளோட உடல் அமைப்பு எளிமையானதாக இருந்தாலும் அதோட வடிவம், அமைப்பு வகைக்கு ஏற்ப மிகவும் வேறுபட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாலஸோட அமைப்பு பாசிகளின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன, ஒரு செல் உயிரினங்கள், யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ். சில பாசிகள் ஒரே ஒரு செல்லால் ஆனது. ஓகேங்களா, ஒரு சில பாசிகள் ஒரே ஒரு செல்லால் ஆனது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது தனித்து வாழும் ஒரு செல் உயிரினமாகும். இவை ஒளி சேர்க்கை செய்து தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்கின்றன. இது மிகவும் எளிமையான அமைப்பை கொண்டிருந்தாலும் இயக்கம் மற்றும் உயிர் செயல்பாடுகளில் திறமையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு செல் ஆல்கே அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? கிளாமிடோமோனாஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஒரு செல் ஆல்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாமிடோமோனாஸ் நமக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காலனித்துவ அமைப்பு, அதாவது காலனி ஃபார்மேஷன். காலனிகள் இருக்குல்ல, அந்த ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாசிகள் பல செல்கள் ஒன்றாக இணைந்து குழுவாக வாழ்கின்றன. உதாரணமாக வால்வாக்ஸ் சொல்லியிருக்கோமா, வால்வாக்ஸ் போன்றவை காலனித்துவ அமைப்பை காட்டுகின்றன. இவை தனித்தனி செல்கள் போல இருந்தாலும் ஒரே அமைப்பாக இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன. இது பல செல் உயிரின வளர்ச்சியின் ஆரம்ப நிலையாகவே கருதப்படுகிறது. ஓகேங்களா, சில பாசிகள் பல செல்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குரூப் மாதிரி டெவலப் ஆகிருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வால்வாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது காலனித்துவ அமைப்பு காட்டுது. தனித்தனி செல்கள் போல இருந்தாலும், இது பார்க்கறதுக்கு தனித்தனி செல்கள் மாதிரி இருந்தாலும் ஒரே அமைப்பாக இணைந்து ஒருங்கிணைந்த செயல்பாட்டை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். இது பல செல் உயிரின வளர்ச்சியின் ஆரம்ப நிலை. ஓகேங்களா, ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட் அப்படின்ட்டு நம்ம இதை சொல்லலாம். அடுத்து இலை போன்ற அமைப்பு, ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர், ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் அப்படின்றது என்னென்னா பல பாசிகள் எப்படி இருக்குன்னா நீண்ட நூல் போன்ற இலை வடிவில் காணப்படுகின்றன. இவை கிளை இல்லாத அல்லது கிளை கொண்ட வகைகளாக இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைகளற்ற, அதாவது அன்பிரான்ச்டு, கிளைகளுடைய பிரான்ச்டு அப்படின்ட்டு 2 வகையில் இருக்கலாம். உதாரணமாக ஸ்பைரோகைரா. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஸ்பைரோகைரா கிளை இல்லாத இலை அமைப்பை கொண்டது. ஸ்பைரோகைரா என்னது? கிளை இல்லாத அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைரோகைரா அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளாடோஃபோரான்றது என்னென்னா கிளை கொண்ட பிரான்ச்டு. ஓகேங்களா, கிளை கொண்ட இலை அமைப்பை கொண்டது. இவை நீரில் மிதந்து அல்லது அடர்த்தியாக வளரக்கூடியது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா, நீரில் மிதக்கும் அல்லது அடர்த்தியாக வளரக்கூடியது. அடுத்து என்னது? பேரன்கைமேட்டஸ் அமைப்பு. பேரன்கைமேட்டஸ் அமைப்புனா சில கடற்பாசிகள் மிகவும் சிக்கலான பல செல் அமைப்பை கொண்டதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்காசம். இது பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகேங்களா, கிளாமிடோமோனாஸ்ன்றது ஒரு செல் ஆல்கேக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஸ்பைரோகைரான்றது ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுல அன்பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா.
பிரான்ச்டு ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அதுக்கான அந்த எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா. ஓகேங்களா. அதே மாதிரி பேரண்ட் கைமேட்டஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சர்காசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சர்காசம், கெல்ப் போன்றவை பேரண்ட் கைமேட்டஸ் அமைப்பை காட்டுகின்றன. இவை இலை போன்ற தண்டு போன்ற அமைப்புகளை உருவாக்குகின்றன. இவை கடல் சூழலில் பெரிய அளவில் வளர்ந்து சீ ஃபாரஸ்ட் போல அமைப்புகளையும் உருவாக்குகின்றன. கடல் சூழலையும் எப்படி இருக்கிறதுனால அப்படியே பெருசாக குரூப்பாக வளர்ந்து ஒரு சீ ஃபாரஸ்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கைமேட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த தாலஸில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிகளின் உடல் தாலஸ் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பாசிகளின் உடல் தாலஸ் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இவற்றின் உடல் வேர், தண்டு, இலை என வேறுபடுத்தப்படாத அமைப்பை கொண்டுள்ளது. இவற்றின் உடல் வேர், தண்டு, இலை என வேறுபடுத்தப்படாத அமைப்பை கொண்டுள்ளது தான் பாசிகளின் உடல் தாலஸ் என அழைக்கப்படுவதற்கான முக்கிய காரணம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஒரு செல் பாசிக்கு சரியான உதாரணம் தருக. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு செல் உயிரினாவே, ஒரு செல் பாசினாவே, ஒரு செல் அல்கேனாவே அதுக்கு சரியான பதில் என்னது? கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா. அதுக்கு சரியான பதில் என்னென்னா கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு செல் ஆல்கே. அடுத்த கேள்வி, வால்வாக்ஸின் காலனித்துவ அமைப்பு பரிணாம வளர்ச்சியில் எதை குறிக்கிறது? வால்வாக்ஸின் காலனித்துவ அமைப்பு பரிணாம வளர்ச்சியில் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் நிலையிலிருந்து பல செல் உயிரின வளர்ச்சிக்கான ஆரம்ப நிலை. ஓகேங்களா. ஒரு செல் நிலையிலிருந்து பல செல் உயிரின வளர்ச்சிக்கு ஆரம்ப நிலை தான் வால்வாக்ஸின் காலனித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கீழ்கண்ட இணைப்புகளில் சரியானது எது? கீழ்கண்ட இணைப்புகளில் சரியானது எது? அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இலை போன்ற ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருக்கணும்ல, ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்கிறோம்ல. ஃபிலமெண்டஸில் என்ன சொல்லியிருக்கிறோம்? கிளைகள் அற்றது, கிளைகள் உடையது. கிளைகள் அற்றதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, கிளைகள் உடையதுக்கு எக்ஸாம்பிள் கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் சரியான இணைப்பு மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னு பாருங்கள். ஸ்பைரோகைரான்றது கிளை இல்லாத இலை அமைப்பு. ஸ்பைரோகைரான்றது என்னது? கிளை இல்லாத இலை அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பைரோகைரா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, சர்காசம் மற்றும் கெல்ப் போன்ற பெரிய கடற்பாசிகள் எந்த வகையான தாலஸ் அமைப்பை கொண்டுள்ளன? சர்காசம் மற்றும் கெல்ப் போன்ற பெரிய கடற்பாசிகள் எந்த வகையான தாலஸ் அமைப்பை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டோம்னா பேரண்ட் கைமேட்டஸ் ஃபார்ம். ஓகேங்களா. பேரண்ட் கைமேட்டஸ் ஃபார்மில் தான் இருக்குது. காலனி ஃபார்மாக இருக்கானா? இல்லை. ஃபிலமெண்டஸ் ஃபார்மாக இருக்கானா? இல்லை. யூனிசெல்லுலர் ஃபார்மாக இருக்கானா? இல்லை. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது? பேரண்ட் கைமேட்டஸ் ஃபார்மில் தான் இதோட தாலஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தாலஸ் ரிகார்டிங்காக உங்களுக்கு இதெல்லாம் புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து மற்றும் நிறமி. ஊட்டச்சத்து மற்றும் நிறமிகள், நியூட்ரிஷன் அண்ட் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரிஷன் அண்ட் பிக்மெண்டேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் ஒளி தற்சார்பு ஊட்டமுடையவை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் பெரும்பாலும் ஒளி சேர்க்கை மூலம் தானே உணவு தயாரிக்கும் ஒளி தற்சார்பு உயிரினங்கள். ஓகேங்களா. ஒளி சேர்க்கை மூலம் தானே உணவு தயாரிக்கும் ஒளி தற்சார்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா. ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடிலிருந்து கனிம பொருட்களை உருவாக்குகின்றன. ஓகேங்களா. சூரிய ஒளியை உபயோகித்து, ஓகேங்களா, சூரிய ஒளியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடில் இருந்து என்னென்னா கரிம பொருட்களை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதற்காக பாசிகள் குளோரோஃபில் என்ற பச்சை நிறமியை கொண்டுள்ளன. ஸோ அதுக்காக தான் ஒளிச்சேர்க்கை நடத்துறதுக்காக அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிகளுக்கு குளோரோஃபில் எனப்படும் ஒரு பச்சை நிறமிகள் இருக்குது. இது ஒளிச்சேர்க்கை செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பாசிகள் குளோரோஃபைஏசி. குளோரோஃபைஏசின்றது என்னது? பச்சை பாசிகள் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோஃபைசிஏ அப்படின்னு சொல்லலாம். குளோரோஃபைசிஏ பச்சை பாசிகள். இது குளோரோஃபில் ஏ மற்றும் குளோரோஃபில் பி ஆகிய நிறமிகளை கொண்டுள்ளன. அதாவது பச்சையம் ஏ
மற்றும் பச்சையம் B என்ற நிறமிகளை கொண்டுள்ளன. இதனால் இவை பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. ஓகேங்களா, இதனால் என்னாகும், இது பச்சை நிறத்தில் காணப்படும். பெரும்பாலும் நன்னீர் சூழலில் காணப்படும் இவை தாவரங்களுடனும் அதிக ஒற்றுமை கொண்டதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் B ரெண்டு பிக்மெண்ட்ஸுமே இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் சூழலில் காணப்படும், தாவரங்களுடன் அதிக ஒற்றுமை கொண்டதாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. கிளாமிடோமோனாஸும் ஸ்பைரோகைராவும் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து பழுப்பு பாசிகள் ஃபியோஃபைசே. பழுப்பு பாசிகள் ஃபியோஃபைசியே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன ஃபைசி அப்படின்னு சொல்கிறோம், இது குளோரோஃபில் A, குளோரோஃபில் C மற்றும் இன்னொன்று என்ன இருக்குது, ஃபியூகோசாந்தின். ஓகேங்களா, ஃபியூகோசாந்தின் என்ற பழுப்பு நிறமையை கொண்டுள்ளன. என்னென்ன இருக்குது, குளோரோஃபில் A, குளோரோஃபில் C அண்ட் ஃபியூகோசாந்தின் என்ற பழுப்பு நிறமையை கொண்டுள்ளது. இந்த ஃபியூகோசாந்தின் காரணமாக பழுப்பு அல்லது மஞ்சள் பழுப்பு நிறத்தில் தோன்றுகின்றன. ஓகேங்களா, பழுப்பு அல்லது மஞ்சள் பழுப்பு நிறத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கடல் சூழலில் காணப்படும் இவை பெரிய அளவில் வளரக்கூடியது. எக்ஸாம்பிள் இந்த பியோஃபைசிக்கு பழுப்பு பாசிகளுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சர்காசம். இன்னொன்று என்னென்னா கெல்ப்பும் சர்காசமும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, குளோரோஃபில் A, குளோரோஃபில் C, ஃபியூகோசாந்தின் இது எல்லாமே இதில் இருக்குது. குளோரோஃபைசி பச்சை பாசியில் குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் B மட்டும் இருக்கும். பழுப்பு பாசியில் குளோரோஃபில் A, C, ஃபியூகோசாந்தின் இருக்குது. இது டேபிளாக கூட நீங்கள் போட்டு எழுதிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து என்ன ரோடோஃபைசி அதாவது சிவப்பு பாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் குளோரோஃபில் A, குளோரோஃபில் D, அதுக்கப்புறம் R-ஃபைகோஎரித்ரின் என்ற சிவப்பு நிறமியை கொண்டுள்ளன. ஓகேங்களா, இதில் என்னென்ன இருக்குது, குளோரோஃபில் A, குளோரோஃபில் D, அது மட்டும் இல்லாமல் R-ஃபைகோஎரித்ரின் என்ற நிறமிகளை கொண்டுள்ளன. இந்த நிறமி காரணமாக இவை சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றன. பெரும்பாலும் ஆழமான கடல் பகுதிகளில் காணப்படுகின்றன. ஏனெனில் சிவப்பு நிறமி குறைந்த ஒளியையும் உறிஞ்சி ஒளி சேர்க்கை செய்ய உதவுகிறது. ஓகேங்களா, சிவப்பு நிறமி கொஞ்சம் லைட் கிடைச்சாலும் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஃபோனியா. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாலிசிஃபோனியா, ஜெலிடியம். ஸோ இது ரெண்டும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எதுக்கு, ரெட் ஆல்கேக்கு, சிவப்பு பாசிக்கு இது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? இது இப்போ க்ரீன் பாசி அதாவது பச்சை பாசிகள், பழுப்பு பாசிகள், சிவப்பு பாசிகள், அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுவர் மற்றும் சேமிப்பு. செல் வால் அண்ட் ஸ்டோரேஜ். செல் சுவர் மற்றும் சேமிப்பு. இதில் பார்க்குறது செல் சுவர். பாசிகளின் செல் சுவர் பொதுவாக செல்லுலோஸ் மூலம் ஆனது. ஆனால் அனைத்து பாசிகளும் ஒரே மாதிரியான அமைப்பு இருக்காது. சில பாசிகளில் கூடுதலாக ஹெமி செல்லுலோஸ், பெக்டின் போன்ற பொருட்களும் காணப்படுகின்றன. இதுவே பழுப்பு பாசின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அல்ஜின் அதிகமாக காணப்படும். ஓகேங்களா, அல்ஜினிக் ஆசிட் இல்லைன்னா ஆல்ஜினேட். ஸோ இது அதிகமாக காணப்படும். இது பாசிகளுக்கு நெகிழ்வுத்தன்மையையும் வலிமையையும் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரெட் பாசியாக இருந்ததுன்னா கெரோஜினன். ஓகேங்களா, சிவப்பு பாசியாக இருந்ததுன்னா கெரோஜினன் மற்றும் அகரோஸ். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல பாக்டீரியாலஜிலெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது, அகார். ஓகேங்களா, அதுதான் அகரோஸ் போன்ற பொருட்கள் காணப்படுகின்றன. கெராஜினோன் அண்ட் அகரோஸ் போன்ற பொருட்கள் காணப்படுகின்றன. இவை தொழில்துறையில் ஜெல் உருவாக்க பயன்படுகிறது. ஓகேங்களா, தொழில்துறையில் ஜெல் உருவாக்க பயன்படுகிறது. பொதுவாக செல் சுவர் செல்லுலோஸாக இருக்கும். ஒரு சில இடத்துல ஹெமி செல்லுலோஸ், பெக்டின் இருக்கும். இதுவே பழுப்பு பாசியாக இருந்த ஆல்கின்ற ஒரு பொருள் காணப்படுகின்றது. இதுவே சிவப்பு பாசிகளாக இருந்த கெராஜினான் அண்ட் அகரோஸ் போன்ற தனித்துவமான பொருட்களும் இதில் காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சேமிப்பு உணவு, ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. ஸோ பாசிகளின் சேமிப்பு உணவு வகை பாசிக்குழுவை பொறுத்து மாறுபடுகிறது. பெரும்பாலும் பாசிகள் ஸ்டார்ச் வடிவில் உணவை சேமிக்கின்றன. எப்படி, பொதுவாக ஸ்டார்ச் வடிவில் தான் உணவை சேமிக்கின்றன. பழுப்பு பாசிகளில் உணவு லாமினரின் மற்றும் மேனிட்டால் வடிவில் சேமிக்கப்படுகின்றன. ஓகேங்களா, பழுப்பு பாசிகள் எடுத்துட்டிங்கன்னா பழுப்பு பாசிகளை லாமினரின் மற்றும் மேனிட்டால் அப்படின்ட்டு சேமிக்கப்படுகிறது.
இவை ஆற்றல் சேமிப்புக்கும் ஆஸ்மோட்டிக் சமநிலைக்கும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு பாசிகள் என்பது ஃப்ளோரிடின் ஸ்டார்ச்சாக சேமிக்கப்படுகிறது. இது தாவர ஸ்டார்ச்சுடன் ஒத்த அமைப்பை கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சேமிப்பு உணவு அப்படின்போது நார்மலாக பார்த்திங்கன்னா பாசியில் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டார்ச், ஓகேங்களா, ஸ்டார்ச் வடிவில் தான் சேமிக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பழுப்பு பாசியாக இருந்தால் அது சேமிக்கிற உணவு எப்படி இருக்கும்? இது பாசி, அதோட உணவு சேமிக்கிற உணவு எப்படி இருக்குன்னா லேமினாரின், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேனிட்டோல், இது மாதிரி சேமிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதனால் ஆற்றல் சேமிப்புக்கும் ஆஸ்மோட்டிக் சமநிலைக்கும் உதவுகின்றனன்னு சொல்கிறோம். இதுவே சிவப்பு பாசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிவப்பு பாசி. ஸோ சிவப்பு பாசியில் ஃப்ளோரிடின் ஸ்டார்ச் சேமிக்கப்படுகிறது. இது தாவர ஸ்டார்ச்சுடன் ஒத்த அமைப்பு கொண்டிருந்தாலும் தனித்துவமாக தான் இருக்கும். ஸோ இதனால் பாசிகள் தங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப பல்வேறு உயிர் வேதியியல் மாற்றங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன்ஸ், ஓகேங்களா. உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிகளின் உடல் வளர்ச்சி பெரும்பாலும் துண்டாக்கம் மூலம் நடைபெறுகிறது, அதாவது ஃப்ராக்மெண்டேஷன்ஸ், ஓகேங்களா. என்ன முறையிலெல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுன்றது தான் உடல் வளர்ச்சி. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லலாம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் போது பாசிகளின் உடல் வளர்ச்சி பெரும்பாலும் துண்டாகல், அதாவது ஃப்ராக்மெண்டேஷன் மூலம் நடைபெறுகிறது. இதில் பாசியின் உடல் பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக வளர்ந்து புதிய முழு உயிராக மாறுகிறது. இது மிகவும் எளிமையான மற்றும் விரைவான இனப்பெருக்க முறை, ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குது, பாசி இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா துண்டாக ஆரம்பிக்கும். இப்படி 3 துண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு துண்டும் மறுபடியும் வளர ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அப்போ எத்தனை துண்டு வருதோ அத்தனையும் திரும்ப திரும்ப புதிய முழு உயிரிகளாக மாறுகிறது. ஸோ இது மிகவும் எளிமையான இனப்பெருக்க முறை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி விரைவான இனப்பெருக்க முறையும் ஆகும். அடுத்து பாலிலா இனப்பெருக்கம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், ஓகேங்களா. இந்த முறையில் பாசிகள் பல்வேறு வகையான வித்துக்கள், அதாவது ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிற பல்வேறு வகையான வித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பாசிகளின் இயக்கத்திறன் கொண்ட ஜூஸ்போர்ஸ், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஜூஸ்போர்ஸ்ன்ட்டு. ஸோ ஜூஸ்போர்கள் உருவாகுகிறது. இவை கொடிகள் கொண்டிருப்பதால் நீரில் நகர்ந்து புதிய இடத்தில் வளர்ந்து புதிய பாசியாக உருவாகுகின்றன. இது விரைவான பரவலுக்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா ஃப்ளாஜெல்லா இதில் இருக்குது, ஓகேங்களா. ஃப்ளாஜெல்லா இதில் இருக்கிறதுனால நீரில் அழகாக மூவ் ஆகி வேறு இடத்துக்கு புதிய இடத்துக்கு போய் புதிதாக ஒரு பாசியை உருவாகும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், பால் இனப்பெருக்கம் அப்படின்றது. பாலின இனப்பெருக்கத்தில் 2 கேமிட்கள் ஒன்றிணைந்து புதிய உயிரியை உருவாக்குகின்றன. 2 கேமிட்கள், மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் சொல்கிறோம். ஸோ 2 கேமிட்டும் இணைந்து புதிய உயிரினத்தை உருவாக்குகின்றன. பாசிகளில் இது 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசோகாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோகாமஸ் போது இங்கு இணையும் கேமிட்டுகள் அளவு மற்றும் வடிவத்தில் ஒரே மாதிரியானவை, ஓகேங்களா. கேமிட்டோட அளவு, வடிவம் இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அவை வேறுபாடு இல்லாமல் தோற்றத்தில் ஒரே போல் இருக்கும், ஓகேங்களா. வேறுபாடு இல்லாமல் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகைரா. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னது? ஸ்பைரோகைரா. அடுத்து ஆன்ஐசோகாமி. அடுத்து என்னென்னா ஆன்ஐசோகாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இணையும் கேமிட்டுகள் அளவில் வேறுபட்டது, ஓகேங்களா. இங்கே இருக்கிற கேமிட்டுகள் வந்து அளவில் வந்து வேறுபட்டது. ஆன்ஐசோகாமஸ் அப்படின்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டு வந்து அதோட அளவில் வந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருக்கும். இது வளர்ச்சி ரீதியாக முன்னேறிய இனப்பெருக்க முறையாக கருதப்படுகிறது, ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊகாமி, ஓகேங்களா. ஊகாமஸ் இங்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையில் பாலின பெருக்கத்தில் ஆண் கேமிட் சிறியதாகவும் இயக்கத்திறன் கொண்டதாகவும் இருக்கும். அது நீரில் நீந்தி சென்று பெரிய இயக்கமற்ற பெண் கேமிட்டுடன் இணைக்கும். இது வந்து பெருசாக இருக்கும், ஓகேங்களா. ஆண் கேமிட் வந்து சின்னதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்திறன் கொண்டது, அது மொட்டிலிட்டி இருக்கும். ஃபீமேல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் சென்று பெருசாகவும் மொட்டைலாக இருக்காது, ஓகேங்களா.
இயக்கமற்ற பெண் கேமிட்டாக தான் இருக்கும். இந்த இணைவின் மூலம் புதிய உயிரினம் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை மிகவும் முன்னேறிய பாலின இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட் இருக்குது? ஐசோகேமஸ், ஆனைசோகேமஸ், ஊகேமஸ் அப்படின்ட்டு 3 டைப்ஸில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது மிகவும் முன்னேறிய பாலின இனப்பெருக்க முறை. இதில் ஒரு பெரிய அசையாத பெண் கேமிட் மற்றும் ஒரு சிறிய இயக்கக்கூடிய ஆண் கேமிட் வந்து இணைகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது பல பாசிகளில் காணப்படுகிறது மற்றும் நில தாவரங்களில் இனப்பெருக்க முறைக்கு நெருக்கமாகவும் உள்ளது அப்படின்ட்டு நம்ம இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிகள் வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் என அழைக்கப்படுவதற்கான சரியான காரணம் என்ன? ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக்ஸ் என்று அழைக்கப்படுவதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சரியான காரணம் சூரிய ஒளி மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி கரிம உணவை உருவாக்குகின்றன. சூரிய ஒளி மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி கரிம உணவை உருவாக்குகின்றனன்றது தான் இதுக்கான சரியான பதில். கீழ்கண்டவற்றில் குளோரோஃபைசிக்கு உரிய நிறமி அமைப்பு, இந்த பச்சை பாசிகளுக்கான உரிய நிறமி அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பாசிகள்னால் என்ன இருக்கும்? பச்சையம் ஏ, பச்சையம் பி மட்டும்தான் இருக்கும். குளோரோஃபில் ஏ அண்ட் பி மட்டும் இருந்தால் அது க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சரியான பதில், குளோரோஃபில் ஏ அண்ட் பி. அடுத்து ஃபேயோஃபைசி இருக்கா? ஸோ இந்த ஃபேயோஃபைசி பாசிகளின் பழுப்பு நிறத்திற்கான காரணமான நிறமி எது? பழுப்பு நிறத்திற்கு காரணமான நிறமி எது? ஃபியூகோசாந்தின். ஸோ இதுக்கான சரியான பதில் என்னென்னா ஃபியூகோசாந்தின் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்த கேள்வி, ஆழமான கடல் பகுதிகளில் ரோடோஃபைசி பாசிகள் ஒளிச்சேர்க்கை செய்ய உதவும் நிறமி எது? ஓகேங்களா? ஆழமான கடல் பகுதிகளில் வந்து ரோடோஃபைசி பாசிகள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்ய உதவும் நிறமி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா R-ஃபைகோஎரித்ரின். ஓகேங்களா? R-ஃபைகோஎரித்ரின் தான் இதுக்கான நிறமி. கீழ்கண்ட இனிப்புகளில் தவறானது. ப்ரௌன் ஆல்கே அல்ஜினிக் ஆசிட். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே அகார் மற்றும் கெராஜினன். தேர்ட் ஆப்ஷன் ப்ரௌன் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். ஃபோர்த் ஆப்ஷன் ரெட் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆல்கே ஃப்ளோரிடியன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறானது. ஏன்னா ப்ரௌன் ஆல்கேன்றது ஃபியூகோசாந்தின். ப்ரௌன் ஆல்கேன்றது ஃபியூகோசாந்தின் ஸ்டார்ச். ப்ரௌன் ஆல்கே அல்ஜினிக் ஆசிட் அது கரெக்டு. ரெட் ஆல்கே அகார் மற்றும் கெரோஜினன் இருந்தால் அந்த ஆப்ஷனும் கரெக்டு. ரெட் ஆல்கே ஃப்ளோரிடியன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ தவறான இனிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரௌன் ஆல்கே ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச்ன்றது தான் தவறானது. ப்ரௌன் ஆல்கே ஃபியூகோசாந்தன்றது தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஜூஸ்போர் பற்றி சரியான கூற்று எது? ஸோ இது வந்து ஃப்ளாஜெல்லா கொண்ட இயக்கமுள்ள ஏசெக்சுவல் ஸ்போர். ஓகேங்களா? ஃப்ளாஜெல்லா கொண்ட இயக்கமுள்ள ஏசெக்சுவல் ஸ்போரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஸ்பைரோகைராவில் காணப்படும் பாலின இனப்பெருக்க வகை எது? ஸ்பைரோகைராவில் காணப்படும் பாலின இனப்பெருக்க வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான பதில் ஐசோகேமி. ஓகேங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஊகேமி, ஐசோகேமி, ஆனைசோகேமி, ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமி. அடுத்து கீழ்கண்டவற்றில் ஊகாமியின் சிறப்பம்சம் எது? ஊகாமியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய இயக்கமற்ற பெண் கேமிட் மற்றும் சிறிய இயக்கமுள்ள ஆண் கேமிட் இணையிறது தான் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பாசிகளில் பரிணாம ரீதியாக மிகவும் முன்னேறிய பாலின இனப்பெருக்க முறை எது? பாசிகளின் பரிணாம ரீதியாக மிகவும் முன்னேறிய பாலின இனப்பெருக்க முறை எதுன்னா ஊகேமி தான். ஓகேங்களா? பரிணாம ரீதியாக முன்னேறியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊகாமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ரெண்டும் இணையிறது. அது மேல் வந்து சிறியதாகவும் மொட்டைலாகவும் இருக்கும். ஃபீமேல் வந்து நான் மொட்டைல் வித் பெரிய கேமிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பரிணாம ரீதியாக மிகவும் முன்னேறிய பாலின இனப்பெருக்க முறை எது அப்படின்னு கேட்டோம்னா ஊகாமி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாசிகள், ஆல்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைக்காலஜி, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபைக்காலஜி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் என்ன, ஆல்கைலோட கிளாஸிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா?
ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது சரியாக நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்னென்ன ஆல்கே இருக்குது, அந்த ஆல்கேக்கு என்ன எக்ஸாம்பிள், அந்த ஆல்கேயோட கேரக்டரைசேஷன் என்ன, அதில் என்ன மாதிரியான பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் வந்து கேட்குற கேள்விங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.